வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை காட்டுக்கோ ரத்தத்தினால். ஆமென். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. ஆமென். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை காட்டுக்கோ ரத்தத்தினால். ஆமென். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை நாட்டுக்கோ ரத்தத்தினால். அல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். எனக்காக பாடுபட்டு, கிறிஸ்து எனக்காக பாடுபட்டு, சொல்லுங்க, நான் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு எனக்காக மாதிரியை பின் வைத்து போனார். எல்லாம் சொல்லுங்க, நான் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய அடிச்சுவடுகளை, அவருடைய மாதிரியை பின்பற்றி போகும்படியாக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கைகளை தட்டி, என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். சார், எதுக்காக உங்களை ரட்சித்தார்? எதுக்காக உங்களை தேவ பிள்ளையா மாத்தினார்? எதுக்காக சபைக்கு கொண்டு வந்தார்னா, அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் தொடர்ந்து வரும்படிக்கு தான். அவருடைய ஃபாலோவராக நாம இருக்கிறதுக்காகத்தான். இந்த உலகத்தில் யாருடைய ஃபாலோவரா நாம இருக்கக்கூடாது, இயேசுநாதருடைய ஃபாலோவரா தான் நாம இருக்கணும். நிறைய பேர் இப்போ இது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகி போச்சு. என்னை இத்தனை பேர் பின்பற்றுகிறார்கள், என்னை இன்ஸ்டாகிராமில் இத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, சோத்திரிக்கிறோம், என்னை இத்தனை பேர் பின்பற்றி வராங்கன்னு சொல்லி சோத்திரிக்கிறோம். குப்பைகளை போய் பின்பற்றிட்டு போகிறாங்க, சோத்திரிக்கிறோம். ஆனால் நாங்களோ இந்த உலகத்தாரை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா. இந்த செய்தியை நான் போன வருஷங்களிலே சோத்திரிக்கிறோம், இந்த சோத்திரிக்கிற திருவிருந்து நேரங்களிலே, முதல் சோத்திரிக்கிறோம் மாத ஆராதனைகளிலே நான் பேசிக்கொண்டிருக்கிற செய்தி தான். அந்த செய்தியை தான் நான் தொடர்றேன். சோத்திரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். அந்த அடிச்சுவடுகளை தான் நாம பின்பற்றி போகணும். அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது சோத்திரிக்கிறோம் பஞ்சுமெத்தை அல்ல, அது மலர் படுக்கை அல்ல, அது பாடுகளும் துயரங்களும் நிறைந்த பாதை தான். கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரணமா ஜம்முன்னு இருக்காது. சோத்திரிக்கிறோம், கொஞ்சம் இடுக்கமானது, கொஞ்சம் நெருக்கமானது. ஆண்டவர் சொன்னார், பச்சை மரத்திற்கே இப்படி ஆனால் பட்ட மரமாகிய உங்களுக்கு எப்படியோ, ஆகவே உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அநேக உபத்திரவத்தின் வழியாக தான் நம்ம எங்க வரணும், பரலோகத்திற்கு வரணும். நீதியாய் நடக்க மனதுடைய யாவரும் துன்பப்படுத்தப்படுவாங்க. துன்பம் வரும், அவமானம் வரும், பிரச்சனை வரும், கஷ்டங்கள் வரும். ஆனா அது நடுவில் தான் நம்ம பிரயாணம் பண்ணி போகணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சிலுவை என்பது ஆபரணம் அல்ல, சிலுவை என்பது கல்லறையின் அடையாளம் அல்ல, சிலுவை என்பது கோபுரத்தின் அலங்காரம் அல்ல. சிலுவை என்பது அது இருதயத்திலே, அந்த சிலுவையிலே ஆண்டவர் பட்ட பாடுகளை, அந்த தியாகத்தை நினைவு கூற வேண்டியது இருதயத்திலே. இருதயத்திலே சிலுவை சுமக்கப்பட வேண்டும். சோத்திரிக்கிறோம், வெளியில சிலுவை போட்ட ஒரு செயினை மாற்றுறதல்ல. சோத்திரிக்கிறோம், சிலுவை ஆலயங்களில் வைக்கப்படுகிறது அல்ல. எல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் முக்கியமான நோக்கம். அந்த சிலுவையிலே கர்த்தர் எனக்காக என்ன பாடுபட்டார், என்ன வாழ வைக்க அவர் என்ன செய்தார் என்று அவைகளெல்லாம் இருதயத்தில் சிந்தித்து யோசித்து ஆராய்ந்து, அதுபோல பாடுகள் என் வாழ்க்கையில என்ன செய்யும், வரும். நானும் அதை இயேசு ஜெயித்ததை போல நான் என்ன செய்யணும், ஜெயிக்கணும் என்பதுதான் நம்முடைய உதாரண கிறிஸ்தவங்களா நாம இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. பாருங்க, சிலுவையிலே ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று
பேசப்பட்ட வார்த்தை என்று நான் போன ஆண்டிலே ஒரு 5 வார்த்தைகளை ஒவ்வொரு மாதமும் நான் பேசியிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இயேசு சிலுவையிலே அந்த பாடுகளின் நடுவிலே, அந்த காயங்களின் நடுவிலே, அந்த வாரடிகளின் நடுவிலே ஆணிகளால் கடாவப்பட்டவராக, தலையிலே முள்கிரீட சூட்டப்பட்டவராக, ரத்தம் சொட்ட சொட்ட வடிய வடிய கதறுகிற இயேசு, சோத்திரிக்கிறோம், வலி நிறைந்த ஒரு இயேசு, சோத்திரிக்கிறோம், அடிக்கப்பட்ட இயேசு, சோத்திரிக்கிறோம், அவலட்சணமாய் தொங்குகிற இயேசு, பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதிருக்கிற இயேசு, சோத்திரிக்கிறோம், அவமானப்படுத்தப்பட்ட இயேசு, கண்கள் கட்டப்பட்ட இயேசு, நிர்வாணமாய் தொங்குகிற இயேசு, சோத்திரிக்கிறோம், நம்முடைய பாவங்களுக்காக அடிபட்ட இயேசு, சோத்திர சிலுவையில தொங்குறாருங்க. தொங்கும் பொழுது 6 மணி நேரம் சிலுவையில தொங்குறார். ஒரு கொஞ்ச நேரம் 6 மணி நேரம். 6ஆம் நாள் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்காக தன் கைகளை விரித்தவராய் 6 மணி நேரம் சிலுவையில தொங்குறார். எவ்வளவு வேதனை! அந்த உடம்பு அப்படியே அந்த ஆணியில தொங்குது. சோத்திரிக்கிறோம், அந்த சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கி அதில் 7 வார்த்தையை அவர் பேசுறார். சோத்திர இடையிடையே அவர் நிறைய டைம் எடுத்து பொறுமையா ஒவ்வொரு வார்த்தையா பேசுறார். சோத்திரிக்கிறோம், ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, அவர் 6 மணி நேரம் தொங்கினாலும் 7 வார்த்தையை சொன்னாலும், சோத்திரிக்கிறோம், அவர் மௌனமாக ஜபத்தில் இருந்துட்டு பிதாவோடு கூட கனெக்ஷன்ல இருந்துகிட்டே, சோத்திரிக்கிறோம், என்னென்ன வார்த்தையை சொல்லணும் அதை சொல்றார். அது எதுக்கு அடையாளம்னா, பாடுகள் உபத்திரவம் வருதுதான். ஆனா அந்த பாடுகளின் நடுவிலே இயேசு எப்படி ரியாக்ட் பண்ணார் பாருங்க. அவர் சொல்றாரு, 6வது வார்த்தை இன்றைக்கு தியானிப்போம். யோவான் 19:30 சொல்லுகிறது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்னார் என்று சொல்லுகிறது. சோத்திரிக்கிறோம், when Jesus has received the servant wine, he said it is finished என்று சொல்லுகிறார். முடிந்தது. சோத்திரிக்கிறோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றாரு முடிந்தது. அந்த வேர்டு வருது, ஒரே ஒரு வார்த்தை தான், முடிந்தது என்று சொல்லுகிறார். இது சிறிய வசனமா இருந்தாலும், சிறிய வார்த்தையா இருந்தாலும், ரட்சிப்புக்கான பெரிய காரியங்களை முடித்த ஆண்டவர் கூறிய வெற்றி வார்த்தை இது. எல்லாம் சொல்லுங்க, சின்ன வார்த்தை தான். சத்தமா சொல்லுங்க, முடிந்தது என்பது சின்ன வார்த்தை தான். ஆனா என்னுடைய ரட்சிப்புக்காக பெரிய காரியங்களை முடித்த ஆண்டவருடைய வெற்றி வார்த்தை அது. அல்லேலூயா. நான் ஒருவருடைய மரண படுக்கையில் நான் பக்கத்தில் நின்று, அவருடைய உயிர் போயிட்டு இருக்குன்னு சொல்ற அவர் கடைசி கட்டம். சோத்திரிக்கிறோம், அவர் அங்கலாய்க்கிறார், ஐயோ என் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணணும்னு நினைச்சனே, ஐயோ என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணாமையே செத்துருவோம் போலையே, என் கதை முடிஞ்சிரு போலையே என்று சொல்லி மரண படுக்கையில் அங்கலாய்த்த ஒரு தகப்பனின் அழுகுரல் எனக்கு என் காதுல கேட்குது. சில உலகத்தில் நிறைய பேர் தாங்கள் நினைத்த காரியத்தை முடிக்காமலே போகிற நிறைய பேரை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சிலுவையில சொல்றாரு, முடித்தேன்னு சொன்னார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முடித்தேன். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில உபத்திரம் வந்துச்சு, அவமானம் வந்துச்சு, நிந்த வந்துச்சு, சோத்திரிக்கிற பழி சொல் வந்துச்சு. ஆனா அறகுறையா என் வாழ்க்கையை நான் முடிக்கல, நான் எல்லாவற்றையும் முடித்தேன். நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சும்மா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு ஜபத்தை நிறுத்தக்கூடாது, ஊழியத்தை நிறுத்தக்கூடாது. கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்னு நம்மை குறித்து திட்டம் வச்சிருக்கிறாரோ அதில் எந்த விதத்தில் குறைய வரக்கூடாது. நம்முடைய முடிவு காலம் வரும் பொழுது நம்ம வெற்றியா நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும்படி நாமும் ஆண்டவரை போல சொல்லணும். கர்த்தர் எனக்காக என் சோத்திர அழைத்த அந்த அழைப்பை நான் சரியா முடித்து என் ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லுகிற அந்த இயேசுவை பின்பற்றி நாம் நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ற வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருபோதும் முடிந்து போகிறவர் அல்ல, முடித்து நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் ஒருபோதும் முடிந்து போகிறவர் அல்ல, முடித்து நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. முடிந்ததுன்னு யாருங்க சொல்லணும்? பாருங்க, அண்ணா, காய்பா,
பிலாத்து, ஏரோது, பிரதான ஆசாரியர்கள் இவங்கெல்லாம் தான் இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. சிலுவையில் அரைஞ்சு முடிச்சிட்டு அண்ணா காய்பா, பிரதான ஆசாரியர், ஏரோது, சோத்தரிக்கிறோம், பிலாத்து சொன்னோம், எப்பா ஒரு கதை இயேசுநாதர் கதையை முடிச்சிட்டோம்யா, ரொம்ப நமக்கு டார்ச்சரா இருந்தாரு, ரொம்ப நமக்கு சவாலா இருந்தாரு, முடிச்சிட்டோம்யா அவர் கதையை அப்படின்னு அண்ணா காய்பா பிரதான ஆசாரியர்கள் சொல்லணும். ஆனா சிலுவையிலே அவர்களால் அறையப்பட்ட சோத்திருக்கிறோம் இயேசு சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்ததுன்னு அவங்க சொல்லல, ஆனால் அவர்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு சொல்லுகிறார் முடிந்தது என்று முழங்கினார். ஆமென் சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் தனக்கு இட்ட பணியை பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு நிறைவேற்றி முடித்தார். ஆமென். நம்மையும் அந்த நோக்கத்தோடு தான் படைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு நியமித்த பணியை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? இந்த 2026 தேவன் எனக்கு ஏன் தந்தாரு உணர்றீங்களா? நீங்க நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? என்னை கர்த்தர் ரட்சித்தாரே, அபிஷேகம் பண்ணாரே, நான் அவருடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனா, இல்ல எனக்காக மட்டுமே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனா? ஆக்குறது, தின்றது, படுக்கிறது, வேலைக்கு போகிறது, இதுதான் நான் வாழ்க்கை. அது ஆடு மாடு கூட செய்யுதே. இதுக்காகவா ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? தேவ நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தால் அதுவே சோத்திருக்கிறோம் ஜெயமான வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, தேவ நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதே ஜெயமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. உதாரணமாக ஒரு நோயாளியின் உயிரை காக்க டாக்டர் ஒரு பெரிய ஆபரேஷன் பண்றாங்க. சில ஆபரேஷன்லாம் 10 மணி நேரம் நடக்கும், 12 மணி நேரம் சில ஆபரேஷன் நடக்கும். அந்த ஆபரேஷனை செஞ்சுட்டு இருக்கிற டாக்டர் அதை வெற்றியா செஞ்சு முடிச்சிட்டாருன்னா அந்த டாக்டர் சொல்வாரு ஃபினிஷ், முடிச்சிட்டேன்னு. வெற்றியின் வார்த்தை, நல்ல விதமாக முடிச்சேன். எதிரி அரசனோடு சோத்திருக்கிறோம் போரிடுகிற இன்னொரு வீரதீர அரசன் அந்த எதிரி அரசனை வெற்றி எடுக்கும் பொழுது அந்த எதிரி அரசனோடு எதிர்த்து போரிட்ட அரசன் சொல்லுவான் முடிந்தது என்று சொல்லுவான். ஒரு சிற்பி ஒரு பயங்கரமான கல்லை எடுத்து அதை அடித்து ஒடித்து பல மணி நேரம் செலவு செய்து அது ஒரு அழகான சிற்பமாக வடிவமைக்கும் போது அந்த சிற்பி சொல்வான் முடித்தேன் என்று சொல்வான். அதுபோல என் ஆண்டவர் இந்த 6வது வார்த்தையை வெற்றி வார்த்தையாக, வெற்றி முழக்கமாக பிதாவை பார்த்து சொல்லுகிறார். நான் எதுக்காக என்னை இந்த பூமிக்கு அனுப்புனீங்களோ அதை நான் அறகுறையான வரல, எல்லாத்தையும் முடிச்சேன். கையை தட்டினீங்களா? எல்லாத்தையும் நான் முடிச்சேன். ஹல்லேலூயா. பூமி சிருஷ்டிக்கப்பட்ட காலத்தில், பூமியை சிருஷ்டித்தார்ல அந்த காலத்தில் ஆதியாகமம் 2:2 சொல்லுகிறது, தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு. பாருங்க, இயேசு பாருங்க, கர்த்தராகிய தேவன் பாருங்க, அந்த சிருஷ்டிப்பின் கிரியைகளை முடித்த பின்பு. ஆதியாகமம் 2:3 பாருங்க, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு. அப்போ ஆதியாகமத்திலே சிருஷ்டிப்பின் கிரியைகளை முடித்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் கிரியைகளை முடித்தார். ஹல்லேலூயா. இந்த மனுக்குலத்தினுடைய மீட்டு எடுக்க வேண்டிய அந்த ரட்சிப்பின் கிரியைகளை முடித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது லூக்கா 12:50 இப்படி சொன்னார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. ரொம்ப ஆழமான வார்த்தை. நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அது முடியும் அளவும் நான் நெருக்கப்படுகிறேன். அதுதான் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம். அதான் பாடு, உபத்திரவம், சிலுவை, அவமானம், நிந்த, சோத்திரம், அடிக்கப்படுதல், அதைத்தான் ஒரு முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. அது முடியும் அளவும் நான் எவ்வளவோ, அதுக்கு கால்குலேட்டே கிடையாது, எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இதத்தான் சிலுவையில் முடிந்தது என்று இயேசு சொன்னார். முடியும் அளவும்னு சொல்றாருல, ஆனால் சிலுவையில சொன்னாரு முடிச்சேன்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம செத்திருந்தா எப்பயோ செத்திருந்திருக்கணும்.
ஜீவனை கூட்டி கொடுத்தவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. நம்மை குடும்பமாய் மாற்றி இருக்கிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இட்ட பணியை, உங்களுக்கு இட்ட நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அது கஷ்டம் வரும். நீங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் போது 4 பேர் உன்னை கமாண்ட் அடிப்பான், 4 பேர் உன்னை புரிஞ்சுக்காம பேசுவான், 4 பேர் உன்னை கோபப்படுத்துற மாதிரி, உன்னை டென்ஷன் ஆக்குற மாதிரி பேசுவான். ஆயிடாத, நான் முடிக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கணும். எந்த மனிதனை நீ கோபத்தை பற்றி பேசுறதுக்கு நீ அபிஷேகம் தேவையில்லை. உன்னை மாற்றிக்கோ. ஒருத்தன் சொன்னா என்ன முண்டம்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னா, ஒரு தம்பி, சர்ச்சுக்கு வர தம்பி, வேற எந்த வார்த்தை சொன்னா கூட எனக்கு கோவம் வராது பாஸ்டர், என்னை எவனாவது முண்டன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். அப்ப பிசாசு இன்னொருத்தவனை எப்படி பேச வைப்பான்? அவன்கிட்ட சொல்லுங்க, எப்படி பேச வைப்பான்? முண்டான்னு பேசுனா அவன் டென்ஷன் ஆவானா அந்த வார்த்தையை பேச வைப்பான். உங்களுக்கு எது பேசுனா டென்ஷன் ஆகுன்னு எனக்கு தெரியாது, ஆனா சாத்தானுக்கு தெரியும். எதை சொன்னா நீ டென்ஷன் ஆவ, எதை சொன்ன எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீ ஓடுவ, எதை சொன்ன தேவ வேலையை நிறுத்திட்டு போவன்னு சாத்தானுக்கு தெரியும். அந்த வேலையை இன்னொரு ஆளை வச்சு சொல்ல வைப்பான். உன்னை டென்ஷன் ஆக்குறதுக்கு 1000 பேச வைப்பான். நீ புரிஞ்சுக்கணும், ஐயோ நான் செய்ய வேண்டிய வேலை இருக்கு, என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய பணி இருக்கு, அந்த பணி செய்து முடிக்கிற வரைக்கும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? கையை தட்டி ஹல்லேலூயா. D.L. மூடி என்கிற ஒரு ஊழியர் அமெரிக்கா தேசத்தை அசைத்த, அமெரிக்காவை ஒரு கையிலையும் ஐரோப்பாவை ஒரு கையிலையும் அசைத்த ஒரு தேவ மனுஷன். அந்த D.L. மூடி வயதான காலத்தில், அந்திம காலத்தில் இருந்த காலத்தில் சோத்திருக்கிறோம், அவருடைய சரித்திரத்தை எழுதணும்னு சொல்லி ஒரு குரூப் போய் அவர்கிட்ட அணுகுறாங்க. ஐயா உங்களுடைய சரித்திரத்தை நாங்கள் எழுதணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு. உடனே D.L. மூடி சொன்னாராம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் உயிரோடு கூட இருக்கும் பொழுது எழுதப்படக்கூடாது. அவர் சொன்னது அர்த்தம், ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை எப்படி முடிக்கிறான் என்பதுதான் முக்கியம். நான் இன்னும் முடிக்கலப்பா, இன்னும் எனக்கு உயிருக்கு, ஒருவேளை என்னுடைய கடந்த காலத்தில் நான் ஆண்டவருக்காக இதை பண்ண அதை பண்ண இத்தனை பேர் நான் ரட்சிப்புகள் நடத்தினேன்னு சொல்லி நீ பார்க்கலாம். ஆனா நான் முடிக்கிறதுக்குள்ள என்னுடைய மரண காலத்துக்கு பிறகு நீங்க எழுதுங்க. ஏன்னா என் முடிவு முக்கியம். நான் இதுவரைக்கும் கர்த்தருடையவனா வாழ்ந்து நீங்க என் சரித்திரத்தை எழுதின பிறகு என் முடிவை நான் கர்த்தருக்குள்ள முடிக்காம உலகத்தோடு நான் முடிச்சிட்டேன்னு சொன்னா நீங்க எழுதின சரித்திரம் தப்பா போயிடும். தம்பி, வாழ்றது முக்கியம் இல்லை தம்பி, எப்படி முடிக்கிறான் அதை பாரு. என் முடிவு தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இயேசு சொன்னார், முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீ விசுவாசியா இருக்கலாம், இன்னைக்கு நீ தேவனுக்குள்ள இருக்கலாம், நல்லது. ஆனால் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கல, பிரசங்கி 7:8, அதன் முடிவு நல்லது. முடிவு ரொம்ப முக்கியம். எனக்கு அதுதான் பயம். இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், இன்னைக்கு நான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேன், ஆனா என் முடிவு எப்படி? நம்முடைய முடிவு தான் ரொம்ப முக்கியம். இயேசு சிலுவையிலே சொன்னார், முடித்தேன், எல்லாத்தையும் அருமையாய் முடித்தேன், பிதா எனக்கு சொன்னவைகளை முடித்தேன். யோபு 8:7 சொல்லுகிறார், உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருப்பதாக. உங்களுடைய விருப்பம், இந்த விருப்பம்லாம் உண்டாகணும். இன்னைக்கு ஓயின்ட்டு எத்தனை ஊழியக்காரனை பார்த்திருக்கிறேன், எத்தனை ஜப வீரர்களை பார்த்திருக்கிறேன். இதே சபையில சோத்திருக்கிறோம், ஜெசிந்தா என்று பெயருடைய ஒரு சகோதரி என் தகப்பனார் இருந்த காலத்தில் இருந்தாங்க. ஜபம், சின்ன வயதில் அவர்களுடைய கண்கள் ஒரு புறா கண்ணு மாதிரி இருக்கும். எப்பொழுது ஜபிக்கிற அந்த பர்சனாலிட்டியில தான் அவங்கள பார்த்துருக்கிறேன். ஜபம் அப்படி ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவருடைய முடிவு காலம் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து செத்தாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த ஒரு ஊழியக்காரன் நல்லா தெரியும். கிராமமாய் பட்டணமாய் வெக்கப்படாம கூச்சப்படாம கர்த்தருடைய வார்த்தையை பேசின ஒரு மனுஷன். வில்லியனூர் ஒரு ஆறு, என்ன ஆறுன்னு தெரியல, அந்த ஆத்துல தன்னை மாய்த்து கொண்டு செத்து போனார்னு கேள்விப்பட்டேன். எப்போ? 75 வயது 80வது வயதுல என்னவோ வேதனையும்.
இதெல்லாம் பார்க்கும்போது அவர்களைப் போல நாம் இன்னும் அப்படி ஜபிக்கல, அப்படி ஊழியம் செய்யல, அவர்கள் அப்படி முடிக்கிறாங்க. எனக்கு சில நேரங்கள் புரியல. அந்த ஆண்டவர் சொன்னார், நிற்கிற எவனை விழுந்து போகாதபடிக்கு. நான் ஏதோ அவங்களை குற்றப்படுத்தி அவங்க பாரு எப்படி முடிச்சுட்டாங்க, நாங்க எப்படி இருக்கிறோன்னு நான் பெருமைக்காக பேசல. மிகுந்த பயத்தோடு, மிகுந்த தாழ்மையோடு, ஆண்டவரே எங்க முடிவு அப்படி இருந்துடக்கூடாது, அப்பதான் எச்சரிப்பு ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க தேவ பிள்ளையா இருக்கிறோம், நாங்க முடிக்கும் பொழுது ஜெயமா எங்கள் ஓட்டத்தை முடிக்க நல்ல கைகளை தட்டி. ஆதியாகமம் 3:15 இயேசு கிறிஸ்து என்ன செய்வான்? அவர் ஸ்திரீயின் ஸ்தோத்திரிக்கிறார், அவர் ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலை என்ன செய்யும்? நசுக்கும். சிலுவையில் அதை இயேசு செய்தார். அதைத்தான் அவர் முடித்தேன்னு சொன்னார். சாத்தானின் தலையை நசுக்கிட்டேன், அதான் முடிச்சிட்டேன். இயேசு 12 வயசா இருக்கும் போது யோசேப்பிட்ட மரியாள் கிட்ட இயேசு என்ன சொன்னார்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்பது இல்லையா? லூக்கா 2:49 அவர் சொல்லுவார்ல, 12 வயசுல நான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது இல்லையா? பிதா எனக்கு இட்ட பணி உங்களுக்கு தெரியாதா? நான் எந்த நோக்கத்தோடு இந்த பூமியில் வந்தேன் என்று உங்களுக்கு தெரியாதா? அந்த பிதா தனக்கு இட்ட பணியைத்தான் சிலுவையில முடிச்சேன்னு சொல்றாரு. I finished my course, நான் முடிச்சிட்டேன். அப்படியானால் பிதா தனக்கு இட்ட பணியை அவர் முடித்தார். அதைத்தான் யோவான் 17:4 இயேசு சொன்னார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இந்த வார்த்தை கவனிங்க, இயேசு சொன்னதை, நான் செய்யும்படிக்கு நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அதான வெற்றி. அறகுறையா இயேசு முடிக்கலங்க. நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் பிதாவே, பிதாவே நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் முடித்து தீர்க்கிறவர்களா இருக்க வேண்டும். நீங்க முடிக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? இயேசுவை போல நீங்க முடிக்கணும்னா, பைபிள் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவர் நமக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை துவக்குகிறவராக இருக்கிறாரு. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மிலே முடிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறாரு. அப்படி முடிக்கிற இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு முடித்தது போல நான் முடிக்க வேண்டுமானால் இந்த பூமியில என் கண்ணு வேற யாரையும் பார்க்க கூடாது. இயேசுவையே நோக்கி, இயேசுவையே நோக்கி, அவரையே பார்த்து, அவரையே தரிசித்து, அவர் முடித்தது போல. நீங்க எந்த பாஸ்டரையும் பார்க்காதீங்க, எந்த பிரதரையும் பார்க்காதீங்க, சோசியல் மீடியால எவன் என்ன சொல்றான் அதை பார்க்காத. அவரு இவரு அவரே இப்படி ஆயிட்டார், இவரே இப்படி ஆயிட்டார், யாரையும் பார்க்காத. நமக்கு ரோல் மாடல் இயேசு மட்டும்தான். நம்முடைய ரோல் மாடல் இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. அவரை பாரு. அவர் உழுந்துட்டாரு, இவர் உழுந்துட்டாரு, அவர் இப்படி ஆயிட்டாரு, இவர் இப்படி ஆயிட்டாரு, நான் மட்டும் என்னன்னு மற்றவங்களாம் பார்த்து நீ கீழே விழாத. அவரே பாரு, அவரே பாரு, அவரே பாரு. மனுஷனை உத்து உத்து பார்த்தா ஒரு குறைய நீ கண்டுபிடிச்சிடலாம், இன்னும் உத்து பார்த்தா 10 குறைய கண்டுபிடிக்கலாம், இன்னும் அவன் பக்கத்திலே உட்கார்ந்தா 1000 குறைய கண்டுபிடிக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, நீ யாரையும் பார்க்காத, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை பார். அவரை பாரு, அப்பதான் நீயும் அவரை போல முடிப்பாய். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க முடிக்கணும்னா ரோமர் 8:37 சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாசமோ மோசமோ பட்டயமோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ மரணமோ ஜீவனோ வாழ்வோ சாவோ நிறைய லிஸ்ட சொல்றார். சொல்லிட்டு சொல்றார், இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நாம் நம்மில் அன்பு கூறுகிற முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அப்புறம் 2வது விஷயம்,
அவர் அவர் நம்மில் அன்பு கூர்றார். அந்த உணர்வு, என் மேல அன்பு வச்ச ஆண்டவரே, என் மேல அன்பு கூர்ந்த ஆண்டவருக்காக அந்த அன்பை நினைச்சு உங்க ஓட்டத்தை நீங்க முடிக்கணும். அல்லேலூயா. உங்க ஓட்டத்தை நீங்க முடிக்கணும். சில வசனத்தை மட்டும் சொல்றேன். அப்போஸ்தலர் 13:25 யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறது. யோவான் தன் பணிவிடையின் ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, யோவான் ஸ்நானகன் கொடுத்த பணிவிடை ஓட்டத்தை அவன் முடித்தான். இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தான். இயேசு வார்த்தையாயிருந்தார் என்றால் இவன் ஆண்டவருடைய சத்தமாயிருந்தான். இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்வதற்கு இயேசுவுக்கு உத்தமமான ஜனத்தை அவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். அந்த பணிவிடையின் ஓட்டத்தை அவன் நிறைவேற்றுகிற போது இருக்குது. அப்ப யோவான் ஸ்நானகன் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிவிடையின் ஓட்டத்தை அவன் முடித்தான். இன்றைக்கு உங்களுக்கு என்ன பிதா தெய்வமாகிய இயேசு என்ன பணிவிடை தந்திருக்கிறான்னு பாருங்க. அறகுறையா உங்க ஓட்டத்தை முடிக்காதீங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே என்ன கொண்டு நீங்க என்ன செய்யணும்னு என்ன பாஸ்டர் ஆக்கி இருக்கிறீங்க, என்ன ரட்சித்திருக்கிறீங்க, இந்த ஊழியத்தை தந்திருக்கிறீங்க. நான் அறகுறையா என் ஓட்டத்தை முடிக்க கூடாதுப்பா. அந்த எனக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்கீங்க அதை நான் ஃபினிஷ் பண்ணணுமே. அப்போஸ்தலர் 13:36 சொல்லுது தாவீதை பற்றி. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து பின்பு நித்திரை அடைந்தான். அப்படியானால் தேவ சித்தத்தை அவன் செய்து முடித்தான் தாவீது. He finished the God's will. தேவன் என்னென்னலாம் தாவீதை குறித்த சித்தம் வைத்திருந்தாரோ அந்த சித்தத்தை முடித்தான் தாவீது. உங்களை குறித்து தேவனுக்கு சித்தம் உண்டு ஐயா. சித்தம் இல்லாம உங்களை ரட்சிக்கல. நீங்க சபைக்கு வந்தது, உங்களை ரட்சித்தது, உங்களை அபிஷேகம் பண்ணது எல்லாம் ஆண்டவருடைய the will of God. தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்புதான் நித்திரை அடைஞ்சான், முடித்தான். 2 தீமோத்தேயு 4:7 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், சுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொல்லிட்டு சொல்றாரு, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்படும். ஒண்ணு தெரியுமா? எல்லாம் சொல்லுங்க, ஓட்டத்தை முடிக்கிறவனுக்கு தான் தேவன் கொடுத்த பணியை செய்து முடிக்கிறவனுக்கு தான் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நீதியின் கிரீடம் யார் தருவாரா? நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அதை அந்நாளில் தந்தருளுவார். எனக்காக மாத்திரமல்ல, இந்த பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தேவன் அதை அவர்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. உங்களுக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்படணும்னா அறகுறையா அல்ல, ஓட்டத்தை ஜெயமாய். ஆமென்னு சொல்லுங்க. அப்படியே ஈ மைனர் ஓட்டத்தை எப்படிங்க ஜெயமாய் சோத்திரிக்கிறோம். ஆமே. ஓட்டத்தை ஜெயமுட நானும் ஓடிட அருள் செய்வா. ஓட்டத்தை ஜெயமுட நானும் ஓடிட அருள் செய்வா. விசுவாச பாதையில் சோராமல் பின்தொடர்ந்தேன். ஆமென். விசுவாச பாதையில் ஹல்லேலூயா சோராமல் ஓடிடுவேன். ஓட்டத்தை ஜெயமுட ஓட்டத்தை ஜெயமுட நானும் ஓடிட அருள் செய்வார். சத்தத்தை உயர்த்து. ஓட்டத்தை ஜெயமுடன் சொல்லும் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் விசுவாச பாதையில் சோராம ஓடுவேன். சோராது ஓடிடுவேன்.
விசுவாச பாதையில் இன்னும் ஒரு முறை ஓட்டத்தை ஜெயமுட நாடோடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நாடோடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே. அப்ப அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போறேன்னு, என் ஓட்டத்தை நான் முடிச்சேன். எவ்வளவு பெரிய வெற்றி! அது இங்கிலீஷ்ல ஐ ஃபினிஷ் மை கோர்ஸ் அப்படின்னு இருக்கு. எனக்கு அவர் கொடுத்த அந்த பணியை, அவர் எனக்கு கொடுத்த அந்த திட்டங்களை நான் நிறைவேற்றி முடிச்சிட்டேன். நான் சொல்றேன், சகரியாவை பத்தி சொல்லுது லூக்கா 1:23 சொல்லுது, அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே, இது எழுத்தின்படி அவன் தன்னுடைய வீட்டுக்கு போனான்னு இருக்கு. ஆனா ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தா அவன் தன் வீட்டுக்கு அறகுறையா வீட்டுக்கு போல, நிறைவேறி முடிச்ச பிறகுதான் எங்க போறான்? வீட்டுக்கு போறான். ஆண்டோடைய ஊழியத்தை அறகுறையா செஞ்சுட்டு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டேன், மற்றது யாருன்னா பண்ணீங்கன்னு போகக்கூடாது. உன் வேலையை முடிக்கிற வரைக்கும் முடிக்கணும். ஒரு சண்டே கிளாஸ் ஊழியமா, ஒரு தெரு பிரசங்கமா, அந்த முடிவு வரைக்கும் அங்கே இருங்க. உனக்கு என்னத்துக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார்? இப்போ நிறைய வாலிப பிள்ளைங்க இந்த ஊழியத்திலே இல்லை. நாத்தியம்மதி இப்போ அது கரெக்டாக முடிச்சிடறானா ஓடுவான். ஓடிக்கின்னு கறி கடைக்க வீட்டில் அவங்க அம்மா கறி வாங்கி கொடுத்து வறுத்து வச்சிருவாங்க, அவன் தின்ட்டு படுத்துக்குவான். இல்லை செல்போனை தடவிக்கினே இருப்பான். அந்த அந்த சாப்பிட்டுட்டு அந்த உருண்டு கிடப்பான், உருண்டு திரண்டு கிடப்பான். தேவையில்லாத கதையை பேசின்னு உட்காந்துருப்பான். கத்துடைய நாளாச்ச 4 பேருக்கு போய் கத்துடைய வார்த்தையை சொல்லுவோம், கைப்பிரதியில வாங்கி போய் மற்றவங்க சொல்லுவான். இல்ல, நிறைவேற்றி முடி. அப்பதான் உன் காரியத்தை கர்த்தர் முடிப்பார். உன் படிப்பை அருமையா முடிப்பார். உன் கல்யாணத்தை அழகா முடிப்பார். உன்னுடைய சோதர நல்ல வேலையில உன்னை பிளேஸ் பண்ணி அந்த திட்டத்தை முடிப்பார். இந்த ஆண்டு முடித்து தீர்க்கும் ஆண்டுன்னு சொல்றாரு. உன் காரியத்தில் ஆண்டவர் முடிக்கிறனா அவர் காரியத்தை நீ நடத்தி முடி. கையை தட்டு, ஆய தர, தேவ காரியத்தை நடத்தி முடி. அவருடைய சுவிசேஷ வேலையை செய்ய. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவனுடைய ஊழிய நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அப்ப அவ்வளவு நாள் அவன் ஊழியத்தில் தான் இருந்திருக்கான். நிறைவேறி முடிச்ச பிறகுதான். கலாத்தியர் 3:3 சொல்லுது, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போது மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களா? முடிவு பெற்ற போறியா? முடிக்காத, மாம்சத்தில் முடிக்காத. ஆவியில ஆரம்பம் பண்ணினா எதுல தான் முடிக்கணும்? ஆவியில தான். இயேசு தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்ப இயேசு எப்படி முடிச்சாருங்க? ஆவியில, ஆவியானுடைய பலத்தின்படியே ஊழியம் செய்ய போனாரு. ஆவியானுடைய பலத்தோடு ஊழியம் செய்ய தொடங்கினாரு. ஆவியில ஊழியத்தை ஏச ஆரம்பிச்சாரு. பிதாவிடத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு முடிச்சாரு இல்லையா? ஆவியில ஆரம்பம் பண்ணி எதில் முடிச்சாருங்க? ஆவியில. மாம்சத்தில் முடிக்கூடாது. நிறைய காரியம் இருக்கு. நான் அதை சொன்ன அடுத்த டைம் போயிடும், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் சானகன் பணிவிடை ஓட்டத்தை முடிச்சான். தாவீது தேவ சித்தத்தை முடிச்சான். அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சாரு. அநேக பிரச்சனை வரும். தாவீதுக்கு வராத, பவுலுக்கு வராத, சோதரிக்கிற பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் அவ்வளவு பிரச்சனையிலும் கர்த்தர் தங்கள்கிட்ட பணியை முடிச்சது போல, ஏசு அவ்வளவு பாடுகள் நடுவில் பிதாவினுடைய வேலையை முடிச்சது போல நாமும் முடிக்கணும். எல்லாரும் நம்ம சோதரை எழுந்து நிற்கலாமா? கர்த்தருடைய பந்துக்கு இன்னைக்கு அவருடைய சரத்தை, அவருடைய ரத்தத்தை புசித்து பானம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே சோதரம், இன்றைக்கு நாங்கள் கேட்ட செய்தியினுடைய அத்தனை அம்சங்களும் ஆண்டவரே உம்முடைய சரத்தின் வழியாய்
ஆண்டவரே சோத்திரிக்கிற உம்முடைய ஹல்லேலூயா மாம்சத்தின் வழியா வரும்படி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் ஹல்லேலூயா. சோதர ஜார்ஜி கிட்ட சொல்லலாம், ரொம்ப விளக்கணும் தோத்திரம். ஹல்லேலூயா. சோதர அப்படியே கண்ணை மூடுங்க. அந்த பிரசன்னத்துல பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். சோதர அது என்ன காடுன்னு பாருங்க. எனக்கு தொண்டை சரியில்லை, தெரிஞ்சவங்க மைக்கில் சோதரம் ஓடுகி. என்ன காடு கொடுத்துருக்கீங்க? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆமென். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆமென். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். glory. இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தரந்தே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். ஹல்லேலூயா, லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜா, ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். ஆமென். இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக ஆமென். மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, எப்போ ஏத்துப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனைதான் எத்தனைதான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த, எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். ஆமென். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. glory, glory. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. ஓ. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. ஆமென். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடுகிறேன், ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி எல்லா கத்தரை ஆவியில நிறைந்து மக்காக எங்க ஓட்டத்தை முடிக்க உதவி செய்யுங்கப்பா.